லாஸ்ட் இயர் அக்கவுண்ட் எல்லாம் என்ன பண்ணீங்க? எழுதுறீங்களா தூங்குறீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். கால் தி டைப். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் போய் பாத்துறீங்களா சார்? நோ அப்புறம் பா. Where you are? You called me, sir. Yes. No, you can go. டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன டாக்டர் உங்களோட பெரிய பம்பா போச்சு? அங்க கேஸ் ரொம்ப சீரியஸ் சொல்றா, நீங்க பாட்டுக்கு என் கார்ல வந்து வீடு வீடா போயிட்டு இருக்கீங்களா? ஏன்பா டாக்டர் திருப்பதினா அவ்வளவு சீப்பா? நீ இன்னைக்கு வருவ, நாளைக்கு போயிடுவ. இந்த வீட்டை நான் விடலாமா? வியாதி பர்மனண்டா கொடுத்தன இருக்கிற இடமாச்சே. அங்க மாமனார் உயிர் போயிட்டு இருக்கு சார். போட்டுமையா, மாமனார் தானையா? என்னமோ பொண்டாட்டி போற மாதிரி புலம்புற. அவர் சாகறதுக்குள்ள சொத்து எழுதி வாங்கணும்ல சார். அதுக்கு வக்கீல் கிட்ட போனையா? நான் டாக்டர். அவர் கையெழுத்து போடுறதுக்குமாச்சும் உயிரோடு இருக்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுன்னு சொன்னீங்கல்ல. சொல்லிட்டேயா, சொல்லிட்டேன். எதுக்கும் நீ முதலையே கையெழுத்து வாங்கிக்கோ, அப்புறம் நான் இன்ஜெக்ஷன் போடுறேன். ஏன் வீணா ரிஸ்க் எடுக்கிறேன்? கல்யாணத்திலேயே சொத்து எழுதி வாங்கியிருக்கணும், அப்ப விட்டுவிட்டேன். கடைசி நேரத்தில் என் கழுத்து அர்த்தம் என்ன அர்த்தம்? என் கையை மீறி ஒண்ணும் போயிடாது. தைரியமா இரு. இந்தாமா, அது எங்க? அதான் வேலாச்சல ஐயா பூஜை இருக்காரா? டாக்டர் திருப்பதி வந்து இந்த மருந்தை கொடுத்துட்டு போடான்னு சொல்லுங்க. புடிமா? இது இங்கிலீஷ் மருந்து இல்ல, நாட்டு மருந்து இல்ல, ரெண்டு கேட்டான். என்ன பண்றது? வியாபாரம். அரவங்காட்டுல ஒரு கேஸ் இழுத்துட்டு இருக்கான், நான் அர்ஜென்ட்டா போய் அனுப்பணும். வரேன். யாரு நீ? இந்த வீட்டுக்கு புதுசா இருக்க? வேதாச்சலத்துக்கு உறவு. தப்பா சொல்லிட்டோம். அந்த அம்மாவுக்கு தங்கச்சி மக இல்லையோ? அதுவும் இல்லைன்னா அப்படி. ரவி ஆபீஸ்ல டைபிஸ்ட் இல்லையே. டைப் படிக்கிற பொம்பளைக்கு விரலெல்லாம் இப்படி இருக்காது. வேலைக்காரியா? சமயக்காரியா? வீட்டை பார்க்க வந்தியா? கொடுத்துட்டா இருக்க போறியா? ஒண்ணுக்குமே பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஊமை. நான் தான் மடையன். ஊமையை போய் கேள்வி கேட்டா அது எப்படி பதில் சொல்லும்? வெந்நீர் எடுத்து வை. சரி அப்பா, ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல, இது வரைக்கும் நான் இங்க உட்கார்ந்து இல்லையே, சும்மா உட்கார்லாம்னு உட்கார்ந்தேன். செய்யக்கூடாத தவற செய்துட்டு யாருக்கும் பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி இருக்க. நான் பயப்படணும்? நான் எதுக்கா ஒழியணும்? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதாவது உனக்கு விஷயம் தெரியுமோ? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய அமக்களம் இல்ல, அதாவது ஒரு ஒரு மாறுதல் அமக்களம். மாறுதல் அமக்களம். என்னப்பா மாறுதல் அமுக்களம்? என்ன உளறீங்க? நான் எதுக்கா உளறணும்? ஆமா, நீ காலையிலே ஊர்ந்து வந்துட்டியாம ஏன் வீட்டுக்கு வரல? மனசு சரியில்லை, நேரா ஆபீஸ் போயிட்டேன். பத்தியா பத்தியா பத்தியா, அப்பனுக்கு மகனுக்கு ஒரே மாதிரி இல்ல. எனக்கு இன்னைக்கு ஏப்பா நடுக்கிறீங்க? ஊட்டி இல்ல, நெறி இது குளிர். என்னப்பா அந்த பொண்ணை அப்படி பாக்குற? உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு நச்சினார்க்கு நியச்சிவன், இது நச்சினார்க்கு நியச்சிவன் அப்படின்னு ஒருத்தர், பெரிய லட்சாதி பிரபு. என்னம்மா அப்படி பாக்குற? யார் தெரியுமா? என் மகன் ரவி. ரவி. ஆமா, இப்ப நான் என்ன சொன்னேன்? சிவனை பத்தி சொன்னீங்க. எந்த சிவன்? பாவநாசன் சிவன். அவர்ல நச்சினார்க்கு நியச்சிவன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணான்? என்னென்னமோ பண்ணானே. என்னப்பா குழப்புறீங்க? நான் குழப்பல்லப்பா, வயசாகி போச்சு பாரு, ஒண்ணு ஞாபகத்துக்கு நிக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணு வாசுந்தரி, வா தம்பி, அந்த பொண்ணு யாருன்னு கேட்டான். நான் சொல்றதுக்காக வாயை திறந்தேன், நீ உள்ள இருந்து வந்துட்டேன். இப்ப நீ ஏன் சொல்லு? ஆமா ரவி, இந்த பொண்ணுடைய தகப்பனார் பெரிய லட்சாதிபதியா. பெரிய லட்சாதிபதி. இந்த பொண்ணை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்களா. 15 நாளைக்கு முன்ன திடீர்னு இந்த பொண்ணுடைய தாயார் தவறி போயிட்டாங்களாம். இவங்களை எவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியும்? அவளை எனக்கு சின்ன வயசுல இருந்தா தெரியும். இதே நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் மறந்துட்டேன். அந்த குடும்பம் சாமான்யமான குடும்பமா? அந்த சிவம்பைய இருக்கான கொஞ்சம் நஞ்சமா செஞ்சிருக்கான். வெறும் சத்திரமும் சாவடியுமா கட்டி வச்சு சோத்தையா அள்ளி போட்டிருக்கான். அப்புறம் என்ன, அவர் மனசு உடைஞ்சு போய் பொண்ணை இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு. யாருகிட்ட? உங்ககிட்ட. மனசு நிம்மதிக்காக கோயில் குளமும் சுத்த போயிட்டாரு. குளத்தை சுத்த போயிட்டான். திரும்பி வருவாரா? அநேகமா வரலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை பொண்டாட்டி பேர் இருக்கக்கூடிய பிரியத்தினால என்னென்ன பண்ணுவானோ, இப்படியும் ஒன்றும் செய்யறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. இருந்தாலும் எனக்கு தாங்கலையே. ஏமா, இந்த பொண்ணோட அப்பா இங்க வந்தப்ப நீங்க இருந்தியா? நீ இருந்தியா? அவ எங்கப்பா இருந்தா? விறுவிறுன்னு ஓடி வந்தான், கதைய சொன்னான், ஒப்பாரி வச்சான், பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சான்.
படுவாய் போய் வந்திருக்கானே, ஒரு மணிக்கு காப்பி கொடுத்தோம் அப்படின்னு திரும்பி பார்த்து ஆளையா காணும் போயிட்டான். ஆமா, இப்ப இவங்க சொத்தெல்லாம் யாரு காப்பாத்துறது? இவங்க சொத்தெல்லாம் அட பாப்பா, இப்படி கிண்டி கிண்டி எல்லாம் கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் தூயனா என்கிட்ட ஒண்ணு சொல்ல, அவன் போயிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க பால் சாப்பிட போறீங்களா? உன் பையனுக்கு போடு. ரவி, பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இல்ல, சொத்து கூட நிறைய இருக்கா. அம்மா என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ ரொம்ப கலப்பா இருக்க, குளிச்சுட்டு சாப்பிடுவாப்ப. தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது. என் மனதில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி. வாசலில் நின்றது
எக்ஸலண்ட், வெரி குட். உன்னுடைய பாட்டு பிரமாதம். நிஜமா தான் சொல்றீங்களா? ரசிச்சு சொல்றேன், இன்னும் ரசிச்சுக்கிட்டே இருக்கு. உன்னுடைய பேரு? விஜயா தான். விஜயா? அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லையே. என்ன அப்படி கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். விஜயா, மிஸ்டர் வேதாச்சலம், அதாவது என்னுடைய கற்பனா உன்னை தன் மகளா ஏத்துக்கிட்டாரா? நீங்க தான் பாத்தீங்களே, நான் அவருடைய மகங்கிறதுக்குள்ள அத்தனை ஆதாரத்தையும் எல்லாத்தையும் எடுத்து அவர் முன்னால போட்டேன். எல்லாத்தையும் படிச்சாரு, போட்டோ எல்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் நான் அவருடைய மகங்கிறத அவரால் மறுக்க முடியல. ஐ வெரி கிளாட். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ இந்த வீட்டுக்கு பெண் வாரிசா வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சின்ன வயசுல தான் செய்த பாவத்தை அப்பா ஒத்துக்கிட்டார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் உன்னை தன் மகளா ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஃபைன். சில சமயம் நம்ம வாழ்க்கையில வர சம்பவங்கள் கதையில வர்ற மாதிரியே இருக்குது. ஏன் விஜயா, தன் மனசாட்சிக்கு பயந்து தான் செய்த மாபெரும் தவறுக்கு பிராயச்சித்தம் தேட என் தகப்பனாரே முன் வந்திருக்கும் போது நீ ஏன் என் தாயார் அம்மான்னு அழைக்க கூடாது? என்னையே அண்ணான்னு கூப்பிடக்கூடாது? கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கேன். நான் அவருடைய மகங்கிறத அவரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்காரு. வெரி குட், வெரி குட். இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அப்பா போட்டிருக்க திட்டம் பாராட்டுக்குரிய. அதுக்காக நீ அவருக்கு தந்திருக்கிற ஒத்துழைப்பு மெச்சத்தகுந்தது. நன்றி விஜயா. இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்த இந்த குடும்ப ரகசியத்தை இன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னதுக்காக உனக்கு ரொம்ப நன்றி. அது மட்டுமல்ல, சகோதர பாசமே என்னன்னு தெரியாம வளர்ந்த எனக்கு இன்னைக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கிறது நினைச்சா, ஓ வாட் a lucky man I am. You are not my sister. நீ என்னுடைய தங்கை இல்லை. மிஸ்டர் வேதாச்சலம் உன்னுடைய தகப்பனும் இல்லை. போய் சொல்லி இங்க யாரை ஏமாத்த வந்திருக்கேன்? இல்ல, நான் வேதாச்சலத்தினுடைய மகதான். நீங்க தான் ஆதாரத்தை எல்லாம் படிச்சு பார்த்தீங்களே. இப்ப ஏன் திடீர்னு என் பேர்ல உங்களுக்கு சந்தேகம்? பாரு, இது உன் கையெழுத்து தானே? ஆமா. இத நீ தானே எழுதுன? ஆமா. வலது கையால எழுதுனியா இடது கையால எழுதுனியா? சரி, ரைட் ஆர் லெஃப்ட்? இடது கையால தான் எழுதுறேன். இடது கையால எழுதுன இல்ல? இடது கையால தான் எழுதுன. கமா, இப்ப எழுதி காட்டு. ஏன் முன்னாள் இடது கையால எழுதி காட்டு. என்ன மன்னிச்சிருங்க. வலது கையால எழுதிருக்கேன் இல்ல? என் தங்கை இடது கை பழக்கம் உள்ளவங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவளை போல நடிக்க முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா உன்னையும் அறியாம நீ வலது கையில எழுதுனதை நான் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா என் தகப்பனார போலவே நானும் ஏமாந்திருப்பேன். உண்மையை சொல்லு, யார் நீ? எதுக்காக இந்த ஆள்மாறாட்டம்? எந்த வஞ்சக எண்ணத்தோட இங்க வந்திருக்கேன் சொல்லு. இல்ல இப்போ போலீஸ் போன். வேண்டாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எந்தவித தவறான எண்ணத்தோட நான் இங்க வரல. என்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். என்ன காட்டி கொடுக்காதீங்க. வேணும்னா நான் இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடுறேன். நீ போறதுக்கு முன்னாலே எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். என் அப்பாவுடைய ரகசியங்கள் போட்டோக்கள்லாம் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? நீங்க என்ன ரயில்ல சந்திச்ச அன்னைக்கு பொள்ளாச்சி ரோட்ல வேகமா டாக்ஸில வந்துகிட்டு இருந்தேன். எதிர்பாராத விதமா ஒரு பொண்ணு மேல கார் மோதிடுச்சு. நல்ல வேளையா காயம் ஒண்ணும் அதிகம் இல்லை. இருந்தாலும் அவளை ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமேங்கிறதுக்காக அவகிட்ட இருந்த பெட்டியை எடுத்து என் வண்டியில வச்சுட்டு அவளையும் கூட்டிட்டு போக முயற்சி செஞ்சேன். ஆனா டிரைவர் அவளை ஏத்த மறுத்துட்டாரு. வேற வழி இல்லாம ஸ்டேஷனுக்கு வந்து அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவகிட்ட பெட்டியை திருப்பி கொடுக்க நான் மறந்துட்டேன்னு. அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பெட்டியை திறந்து பார்த்தேன். அதுல நீங்க அன்னைக்கு பார்த்த ஆதாரங்கள்லாம் இருந்தது. அவ பேரும் விஜயான்னு இருக்கவே எனக்கும் ஒரு புகலிடம் வேணும்னு நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஓ, இப்பதான் எனக்கு எல்லாம் விளங்குது. உன்னால விபத்துக்கு ஆளான அந்த பெண் தான் என் தங்கச்சி. அவ இருக்க வேண்டிய இடத்துல நீயா? முடியாது. Get out. என் சுயநலத்துக்காக உங்க எல்லாரையும் குழப்பத்தில் ஆழ்த்திட்டேன். நான் இவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தோம் என்னை யாருக்கும் காட்டி கொடுக்காம பெருந்தன்மையோட நடந்துகிட்ட உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நான் வர்றேன். விஜயா, வாங்க. நீ வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே இருக்கலாம். என்ன ஆச்சரியப்படுற? நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். மிஸ்டர் வேதாச்சலத்தின் மகளா நடிச்சுக்கிட்டு நீ இங்கேயே இருக்கலாம். ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க கூடாது.
சமயம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன். நான் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ற? இனிமே எதையுமே மறுத்து பேசுற துணிச்சல் எனக்கு இல்லைங்க. வெரி குட். ஆனா ஒண்ணு, நீ யாரு, எதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தேங்கிறத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. உன் சொந்த சமாச்சாரத்தை நீ சொல்லித்தான் தீரணும்னு நான் வற்புறுத்தல. நான் உனக்கு வேண்டியவன். என்னால உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ தாராளமா உன்னுடைய ரகசியத்தை என்கிட்ட சொல்லலாம். யாருடைய துணையும் இல்லாம இந்த காலத்துல அநாத பெண்கள் வாழவே முடியாது. புறவன்னு சொல்லிக்க யாருமே இல்லாத நிலைமையில நான் இப்ப இருக்கு. ஆதரவு தர நீங்க முன் வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமைப்படுறேன். கோயம்புத்தூர் ஜில்லாவில பொன்மேடுங்கிற கிராமத்துல எங்க அப்பா ஒரு பெரிய மிராஸ்தாரா இருந்தாரு. 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கு நான் ஒரே வாரிசு. சின்ன வயசுலயே தாய் இழந்தனா 6 மாசத்துக்கு முன்னால எங்க அப்பாவையும் இழந்துட்டேன். என் தாய் மாமன் நாகரிகமே இல்லாத ஒரு முரடர் என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டாரு. அவருக்கு பயந்துதான் நான் இங்கிருந்து புறப்பட்டேன்.